third unit part 2 video we are going to see now. What is the subtopic we are going to learn means effects of air pollution. Air pollution affects all living organisms including man. It causes serious health problems to human beings and affects both plants and animals. It brings about a lot of changes in the climate and environment also. In this section, let us learn about some of the effects of air pollution. Listen children, air pollution அப்படின்றது வந்து all the living organismத்துக்கு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ that is both plants, animal and also the human beings. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட்லேயும் என்ன பண்ணுதுன்னா different changes it can make. So due to that climatic conditions also it will be changed and affects non-living things also and cause various problems. There are various effects of the air pollution. அதில் first one என்னன்னு பார்த்தீங்கன்னா it causes the diseases. So air pollution causes several respiratory and heart problems. அதாவது ஏர் பொல்யூஷனால் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ் வருது. அது எஸ்பெஷலாக என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து என்னது ஹார்ட் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெனி பீப்புள் ஹாவ் டைட் டியூ டு ஏர் பொல்யூஷன். அதாவது இந்த ஏர் பொல்யூஷனால் நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏர் பொல்யூட்டன்ஸ் காஸ் நிமோனியா அண்டு ஆஸ்மா இன் சில்ட்ரன். குழந்தைங்களுக்கு என்னென்ன வகையான டிசீஸ் வந்து இந்த ஏர் பொல்யூஷன் மூலயமா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமோனியா அண்ட் தென் ஆஸ்மா. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங். ஏர் பொல்யூஷன் ரிசல்ட் இன் த அக்குமுலேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர். When gases like carbon dioxide are present in the atmosphere in large amount, they increase the atmospheric temperature. With increased temperatures, melting of ice and icebergs in polar regions and the increase in sea level are taking place. It affects the living organisms living there. Listen children. So global warming means nothing but increased accumulation of carbon dioxide in the atmosphere. சரிங்களா? இந்த கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகிறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய எர்த் டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் ஆகும். எர்த் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்பர்க்ஸ் அண்ட் தென் மவுண்டன் ரீஜன்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது போலார் ரீஜன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற இது மாதிரி ஐஸ்லாம் என்ன ஆகும், மெல்ட் ஆகும். அப்படி மெல்ட் ஆகிட்டு என்ன ஆகும்னா அது ரிவராக மாறி சீயில் வந்து மிக்ஸ் ஆகும். அப்போ சீ லெவல் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ சீ லெவல் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம பீப்புள் வந்து என்னவாது அங்கே வாழவே முடியாத கண்டிஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, த நெக்ஸ்ட் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆசிட் ரெயின். As we saw earlier, harmful gases like nitrogen oxides and sulfur oxides are released into the atmosphere while burning fossil fuels. When it rains, the water droplets combine with these gases and fall on the ground in the form of acid rain. So acid rain affects humans, animals and crops. Listen children. So due to the pollution, some harmful gases என்ன தெரியல, poisonous gases like nitrogen oxides and then sulfur oxide it will be released into our environment. அதாவது பாய்ஸ்னஸ் நம்ம வந்து வெஹிக்கல்ஸில் இருக்கிற வர ஸ்மோக்கு, அப்புறம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வேஸ்டஸ்லேருந்து இந்த பாய்ஸ்னஸ் கேஸஸ் வந்து எங்கே மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர். ஓகேவா? அப்போ டியூரிங் ரெய்னி சீசனில் என்ன ஆகும், அலாங் வித் த ரெயின் வாட்டர் திஸ் பாய்ஸ்னஸ் கேஸஸ் மிக்ஸ்டு அண்ட் கம் இன் த ஃபார்ம் ஆஃப் த ஆசிட் ரெயின். ஓகே, இந்த ஆசிட் ரெயின் நம்ம எர்த் ரீச் பண்ணும்போது அந்த வாட்டரோட அந்த ஆசிடு மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா, அதை யார் யார் யூஸ் பண்ணுவாங்க, ஹியூமன், அனிமல் அண்ட் பிளான்ட். ஓகே, ஸோ எவ்ரிதிங் வில் பி அஃபெக்டட். ஸோ எஸ்பெஷலி ஹியூமன், அனிமல் அண்ட் தென் கிராப்ஸ், தட் மீன்ஸ் பிளான்ட்ஸ் வில் பி அஃபெக்டட். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், டெப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர். அதாவது இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஓசோன்லேயே ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் பொல்யூஷனால தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓசோன் மாலிகுல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த எர்த் stratosphere and they are responsible for protecting humans from harmful ultraviolet rays or otherwise is called as the UV rays. அதாவது இந்த ஓசோன் லேயர் வந்து நம்மளுடைய
எர்த்தில் எந்த பார்ட் ஆஃப் லேயரில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலி வாட் இஸ் இஸ் ஃபங்க்ஷன் மீன்ஸ் இட் ப்ரொடெக்ட்ஸ் ஹியூமன் பீயிங் ஃப்ரம் த யூவி ரேஸ், தட் இஸ் அல்ட்ராவயலட் ரேஸ். அதாவது சன்ல இருந்து ஒரு பாய்சனஸ் ரேஸ் வந்து நம்மளுடைய ஏர்த்துக்கு வந்து என்ட்ரு ஆகும். அது என்னன்னாக்கா அல்ட்ராவயலட் ரேஸ். அது வந்து நம்ம ஏர்த்துக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எது ஓசோன் லேயர். ஆனால் இப்போ இந்த ஓசோன் லேயரே வந்து அஃபெக்ட் ஆகுது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் ரிலீஸ்ட் இன்டு த அட்மாஸ்பியர் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் டெப்ளீட் த ஓசோன் லேயர். அதாவது நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் அப்புறம் ஏசிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் இருந்து என்ன ஆகும் குளோரோஃப்ளோரோ கார்பன், இது வந்து ஆக்சுவலாக ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, இது வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு என்டர் ஆகிட்டு இது எதை மெயினாக அஃபெக்ட் பண்ணும் இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓசோன் லேயரை. சரிங்களா, அதை டெப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஆஸ் த ஓசோன் லேயர் இஸ் டெப்ளீட்டட் UV rays reach the earth and they cause skin and eye related problems to us. அப்போ அந்த ஓசோன் லேயர் அஃபெக்ட் ஆனதால UV rays டைரக்டாக என்ன ஆகும் ஏர்த்துக்குள்ளே ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகணும் என்னென்ன ப்ராப்ளம் ஹியூமன் பீயிங்க்கு வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அண்ட் ஆல்சோ த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் மரைன் லைஃப். மரைன்ல சீல கூட வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து நடக்குது. அதில் வளர ஆர்கானிசம் வந்து இந்த ஏர் பொல்யூஷனால அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் ப்ரெசன்ட் இன் சம் ஃபர்டிலைசர்ஸ் இஸ் வாஷ்ட் இன்டு த வாட்டர் பாடிஸ். தே காஸ் த growth of green algae in the sea. So this is called eutrophication. This adversely affects fish, plants and animal species. See children, இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் த ஃபர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அப்போ என்ன ஆகும் அந்த லேண்ட்லேருந்து சாயில்குள்ளே என்ட்ரா இருக்கு இல்லையா, அப்போ ரெய்னி சீசன் அப்போது அந்த ஃபர்டிலைசர்ஸ்லாம் என்ன ஆகும் ரெயின் வாட்டரோட மிக்ஸ் ஆகிட்டு, சரிங்களா, ஓவர் ரெயின் இருக்கும் இல்லையா, அப்போ ஓவர் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னாக்கா அது வந்து ரிவர் மூலயமா அட் லாஸ்ட்டாக சீயில் வந்து மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆகிறதால அது என்ன பிரச்சனை உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீஸ் த growth ஆஃப் த க்ரீன் ஆல்கே இன் த சீ. அதாவது க்ரீன் ஆல்கே வந்து சீயில் வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா அந்த அந்த கண்டிஷனுக்கு என்ன இந்த growth ஆஃப் த க்ரீன் ஆல்கே இந்த சீக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்கிறோன்னா யூட்ரோஃபிகேஷன். சரிங்களா, ஸோ இது என்ன இது எதனால என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீயில் இருக்கிற ஃபிஷ்ஷு பிளான்ஸு தென் அனிமல்ஸ் வந்து என்னவாகும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எஃபெக்ட் ஆன் வைல்ட் லைஃப். ஓகே, ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் இந்த பொல்யூஷனால அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாமா, ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசன்ட் இன் த ஏர் அஃபெக்ட் வைல்ட் அனிமல்ஸ். வைல்ட் அனிமல்ஸ் மூவ் டு எ new place where the air is polluted. When their habitat is changed, they face extinction. அதாவது இந்த ஏர் பொல்யூஷனால அந்த அனிமல்ஸ் வந்து அங்கே லீவ் ஆகிறதுக்கான சூட்டபிள் கண்டிஷன்ஸ் இருக்காது. அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகிட்டு வேற பிளேஸ்க்கு போகும். அந்த வேற பிளேஸ் போகும்போது அதுக்கு தேவையான கண்டிஷன்ஸ், அதாவது ஹேபிட்டட்னா அதுக்கு தேவையான உயிர் வாழ்றதுக்கு தேவையான இடம் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னாக்கா அது என்ன ஆகும் எக்ஸ்டிங்க்ட் ஆகும். எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா அது அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் சப்டாபிக் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன். அதாவது ஏர் பொல்யூஷனால என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஓசோன் டெப்ளீஷன், குளோபல் வார்மிங், அப்புறம் என்ன வருது அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஏர் பொல்யூஷனை ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணணும், தடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாமா. ஸோ இஃப் த ஏர் பொல்யூஷன் இன்க்ரீசஸ் at this rate then there will be no லைஃப் ஆன் த earth. அதாவது இதே மாதிரியே ஏர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா நம்மள ஏர்த்தில் வந்து என்ன உயிர்களே வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உயிரினங்களே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா இந்த ஃபியூச்சர். ஓகே, ஸோ ஃபியூச்சர் ஜெனரேஷன் வில் பி அஃபெக்டட் வெரி பேட்லி. ஸோ we need to take some measures to avoid air pollution. some of them are discussed below. ஸோ இதே மாதிரி ஏர் பொல்யூஷன் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஜெனரேஷன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அவங்க ஜென்ரேஷன் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து பொல்யூஷன் இல்லாமல் இருக்குன்னா இந்த பொல்யூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில மெஷர்ஸ் வந்து எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அது என்னன்றது ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மேஜர் பொல்யூட்டன்ஸ் விச் காஸ் ஏர் பொல்யூஷன் come
came from automobiles. Using public modes of transport can reduce the rate of pollution. We also should encourage other to யூஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அதாவது ஒவ்வொருத்தரும் தனியாக இண்டிவிஜுவல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் த பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுடைய ஏருக்கு வந்து என்ட்ரி ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்ட் ஆஃப் யூஸிங் த ஓன் வெஹிக்கல் வி கேன் யூஸ் த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். நம்ம மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் அது வந்து என்ன சொல்லணும், அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் ஒன், பை ரெடியூஸ் த யூசேஜ் ஆஃப் fossil fuels for burning we can save the environment. அதாவது fossil fuels யூஸ் பண்ணுறத பேர்ன் பண்ணுறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், ரெடியூஸ் பண்ணோம். அப்படி ரெடியூஸ் பண்ணால் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. The next one, using the renewable energy resources. See children, in your textbook they given the non-renewable, it is the wrong. You change it up. Using the renewable energy resources like solar energy and wind energy instead of கன்வென்ஷனல் எனர்ஜி கேன் ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன். அதாவது ஃபாசில் ஃபியூல்ஸ்க்கு பதில் நம்ம என்ன பண்ணோம், ரினியூவபிள் ரீசோர்ஸ் ஆஃப் எனர்ஜி லைக் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி அது மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பொல்யூஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் திங், வி நீட் டு ரெடியூஸ் அவர் யூசேஜ். வி கேன் ரீயூஸ் ஆர் ரீசைக்கிள் ஃபியூ ஐட்டம்ஸ். அதாவது நம்மளுடைய யூசேஜ் ஆஃப் திங்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னாக்கா அதை ரீயூஸ் அண்ட் தென் ரீசைக்கிள், திரும்பி புதுசாக வாங்காமல் ஏற்கனவே யூஸ் பண்ண திங்ஸை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுலேருந்து திரும்பி ரீசைக்கிள் பண்ணிவிட்டு அதுலேருந்து திரும்பி திங்ஸ் மேக் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், பொல்யூஷன்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் திங், சுவிட்ச் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் தென் லைட் when you are not using them. அதாவது நம்ம யூஸ் பண்ணாத ரூம்ஸில், இப்போ நம்மளுடைய வீட்லேயே நிறைய ரூம்ஸ் இருக்கும் இல்லையா, இன்கேஸ் நீங்கள் ஹாலில் இருந்தேன்னா அப்போ அதர் ரூம்ஸில் ஃபேனோ லைட்டோ ஆனில் இல்லாமல் ஆஃபில் வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ண முடியும், நம்ம எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங், CFL அப்படின்னா என்னன்னாக்கா காம்பேக்ட் ஃப்ளூரசன்ட் லைட். CFL காம்பேக்ட் ஃப்ளூரசன்ட் பல்பு, சரிங்களா. கன்சியூம் less electricity. By using these bulbs we can save energy. அதாவது காம்பேக்ட் ஃப்ளூரசன்ட் லைட் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிசிட்டியை கம்மியாக யூட்டிலைஸ் பண்ணோம், சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங், பிளான்டிங் மோர் ட்ரீஸ் கேன் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர். அதாவது நிறைய பிளான்ஸை வந்து நம்ம க்ரோ பண்ணும்போது அந்த பிளான்ஸ் என்ன பண்ணோம்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும், சரிங்களா. அப்போ என்ன பண்ணும், ஆக்சிஜன், மோர் ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் இருக்கிற இந்த ஏர் பொல்யூஷனை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் வி ஆர் டேக்கன் டு அவாய்ட் த ஏர் பொல்யூஷன். ஓகே, த நெக்ஸ்ட் சப் டாபிக் what is that you are going to learn means airborne diseases. That means the diseases which are spread through the air is called as the airborne diseases. So diseases which are caused by microorganisms and communicated through air are called airborne diseases. அதாவது இந்த டிசீஸ் வந்து யார் வந்து காஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம். அது மைக்ரோ ஆர்கானிசம் மூலயமா நம்மளுடைய பாடிக்கு வந்துடும். அப்புறம் நம்மக்கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த ஏர். ஸோ தட் டைப் ஆஃப் த டிசீசஸ் ஒன்லி ஆர் கால்ட் as the airborne diseases. So when we breathe in air, there are chance for the microorganisms present in the air to get into the body. எப்படி இந்த டிசீஸ் வந்து நம்மளுடைய பாடிக்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏர் ப்ரீத் பண்ணும்போது சப்போஸ் அந்த ஏர் வந்து கண்டாமினேட்டட் ஏராக, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கிற ஏராக இருந்துச்சுன்னா அந்த நம்ம ப்ரீத் பண்ணும்போது அந்த ஏர் வந்து நம்மளுடைய பாடிக்குள்ளே என்டர் ஆகிட்டு நமக்கும் அந்த டிசீஸ் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் which cause airborne diseases are பாக்டீரியா, வைரஸ் அண்டு ஃபங்கி. அதாவது எந்தெந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஏர் மூலயமா நம்மளுடைய பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 மைக்ரோ ஆர்கானிசம். அது என்னென்னாக்கா பாக்டீரியா, வைரஸ் அண்ட் தென் ஃபங்கி. ஓகே, ஸோ தீஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் transmitted through droplets caused by coughing and then sneezing, breathing and talking. Let us study about some of the airborne diseases here. ஓகே, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃப் பண்ணும்போதோ இல்லை ஸ்னீஸ் பண்ணும்போதோ, அது தெரியலையா, இரும்புறது, தும்புறது, அதுக்கப்புறம் நம்ம பேசும்போது என்ன ஆகும், அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து நம்மளுடைய பாடியிலேருந்து
என்விரான்மெண்ட்டுக்கு என்டர் ஆகும். அப்போ வந்து என்னது மில்லியன்ஸ் ஆஃப் த மைக்ரோப்ஸ் வில் பி என்டர் இன் டு த என்விரான்மெண்ட். ஓகே. ஸோ அந்த ஏரை வந்து ஒரு நார்மல் பர்சன் வந்து எடுத்துக்கும் போது என்ன ஆகும், அவனுக்கு அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போறோம்னா டிசீசஸ் காஸ்டு பை பாக்டீரியா. அதாவது பாக்டீரியாவில் என்னென்ன டிசீஸ் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். டிப்தீரியா, whooping cough and then tuberculosis are some of the common airborne diseases caused by bacteria. இந்த 3 தான் என்னென்னது, டிப்தீரியா, whooping cough and then tuberculosis. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னாக்கா பாக்டீரியல் டிசீசஸ். அதில் ஃபஸ்ட்டு டிப்தீரியா பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் காஸ்ட் பை த பாக்டீரியா. ஓகே. அண்ட் தென் கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா. அந்த பாக்டீரியாவுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன டைப் ஆஃப் பாக்டீரியாவில் நிறைய வகை இருக்குது. அதில் எந்த பாக்டீரியா வந்து டிப்தீரியா டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா. ஓகே. இட் ஜெனரலி அஃபெக்ட்ஸ் த upper respiratory tract, that is nose and then throat, and cause fever. Okay. And then sore throat and choking of air passage. அதாவது இந்த ஏர் பாஸ் ஆகும் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்டீரியல் டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா whooping cough. ஓகே. whooping cough is caused by Bordetella pertussis. Okay. It also affects the respiratory tract and causes mild fever, severe cough ending in oof. அதாவது இது என்னென்னதை காஸ் பண்ணும் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீவர் வந்து மீடியம், மைல்டு என்னென்னது நார்மலாக ஃபீவர், அது நார்மல் மீன்ஸ் நார்மல் டெம்பரேச்சரோட கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் அதிகமாக இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா சிவியராக காஃப் இருக்கும். அதுக்கப்புறம் ஊஃப் அப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து டியூபர்குலோசிஸ். அது இதுவும் பாக்டீரியல் டிசீஸ் தான். டியூபர்குலோசிஸ் இஸ் காஸ்டு பை த பாக்டீரியா மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். எந்த பாக்டீரியா காஸ் பண்ணுது, மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஓகே. when we breathe, the bacteria present in the air gets into the lungs and affect it. Okay. Then infected person has to be treated with tubercular drugs for a period of 6 months to 1 year. அதாவது இந்த டியூபர்குலோசிஸ் வந்த பர்சன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன டைப் ஆஃப் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், ட்ரக்ஸ் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ் எடுத்துக்கணும். எவ்வளோ நாளைக்கு அவங்க வந்து கண்டினியூ பண்ணால் நியர்லி 6 months to 1 year எடுத்துக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், அந்த டிசீஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க டேப்லெட் காலம் மூலயமா. அதாவது டிசீசஸ் வந்து என்ன நேமு, இது வந்து எந்த மைக்ரோ ஆர்கானிசம் காஸ் பண்ணுது, இது எப்படி வந்து ஒரு பர்சன்ல வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஆகிறதால எந்த ஆர்கன் வந்து அஃபெக்ட் ஆகுது, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டியூபர்குலோசிஸ். ஸோ யார் வந்து காஸ் பண்ணுறாது, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஓகே. ஸோ அதனுடைய எந்த வழியாக அது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட்ஸ் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் சப்டம் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன். அதாவது இருமும் போது சளியெல்லாம் வரும் இல்லையா, அது மூலிமா தான் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஆர்கன் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னா லங்ஸ். ஸோ அதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ட் காஃப், செஸ்ட் பெயின், தென் லாஸ் ஆஃப் அப்பிடைட், லாஸ் ஆஃப் வெயிட். என்னென்னாக்கா பர்சிஸ்டன்ட் காஃப் அப்படின்னா இரும்பல் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா. அப்புறம் இரும்பிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், செஸ்ட் பெயின் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு பசியே இருக்காது. லாஸ் ஆஃப் அப்பிடைட்னது பசியே இல்லாமல் போகும். அப்புறம் அவனுடைய பாடி சாப்பிடவே இல்லைன்னா அப்போ என்ன ஆகும், அவனுடைய பாடி வெயிட் ஆட்டோமேட்டிக்காக லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து டிப்தீரியா. அது வந்து எந்த பாக்டீரியா வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா. ஓகே. இது எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ட்ராப்லெட்ஸ் இன்ஃபெக்ஷன். ஓகே. ட்ராப்லெட்ஸ் நியூக்ளியா, அதாவது அந்த ஸ்னீஸ் பண்ணும்போது இல்லை காஃப் பண்ணும்போது ட்ராப்லெட்ஸ், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகலையா, அது மூலியமாக தான். ஸோ எந்த ஆர்கன் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், அதாவது நோஸ் அந்த த்ரோட். ஓகே. நெக்ஸ்ட் என்னென்ன சிம்டம்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் அண்ட் தென் சோர் த்ரோட் அண்ட் தென் சாக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ். அதாவது ஃபீவர் இருக்கும், த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏர் பேசேஜ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் whooping cough. அது வந்து எந்த பாக்டீரியா வந்து காஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா
கார்டின்டெல்லா பெர்டியூசிஸ். இது என்ன எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது? சேம் இதுவும் ஒன்றாக்க ட்ராப்லெட்ஸ் இன்ஃபெக்டட் பர்சன் மூலியமாகவும் அப்புறம் டைரக்ட் கான்டாக்ட் மூலியமாகவும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். என்ன சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல்டு ஃபீவர் இருக்கும், அப்புறம் சிவியர் காஃப் எண்டிங் இன் ஊப், அதாவது சளி இருக்கும்ல, இருமும் போது சளி வரும், ரொம்ப இருமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசீசஸ் காஸ்டு பை வைரஸ். ஓகேவா? என்னென்ன டிசீஸ் வந்து வைரஸ் மூலயமா அஃபெக்ட் ஆகுது, இது வந்து அதர் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே, சம் டிசீசஸ் ஆர் காஸ்டு பை த வைரஸ் ப்ரெசன்ட் இன் த ஏர். அதாவது இந்த வைரஸ் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும்? ஏரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது என்னென்ன டிசீஸ் பார்த்தீங்கன்னா காமன் கோல்ட், இன்ஃப்ளூன்சா, மெசிலஸ், மம்ஸ் அண்டு சிக்கன் பாக்ஸ். ஓகே, இதெல்லாம் வைரல் டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள். என்னென்ன பார்த்தீங்கன்னா காமன் கோல்ட், இன்ஃப்ளூன்சா, மெசிலஸ், மம்ஸ் அண்ட் தென் சிக்கன் பாக்ஸ். ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் கோல்டு. காமன் கோல்டு இஸ் அன் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் விச் அஃபெக்ட்ஸ் த அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், காமனாக வர கோல்டு தான். ஸோ அப்போ அந்த நோஸ் அண்ட் தென் த்ரோட் பார்ட்டு தான் இது வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இது என்ன ஆகும்? ஈஸியாக ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக கோல்டு இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? காஃப் இருக்கும், அப்புறம் பெயின்ஃபுல் த்ரோட், விரும்பி விரும்பி என்ன ஒரு தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ரன்னிங் ரோஸ், மூக்கில் தனியாக கொட்டுன்னு சொல்லுவாங்களே அதுதான். அண்ட் தென் சம்டைம்ஸ் என்ன இருக்கலாம்? ஃபீவர் வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தோ மெனி viruses can cause this, it is generally caused by rhinovirus. அதாவது நிறைய வைரஸ் வந்து இந்த காமன் கோல்டு வந்து உருவாக்கும். ஆனால் எந்த வைரஸ் வந்து காமனாக அந்த டிசீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ். ஓகே, நெக்ஸ்ட் டிசீஸ் என்ன வைரல் டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஃப்ளூன்சா. இன்ஃப்ளூன்சா இஸ் காமன்லி ஃபவுண்ட் டியூரிங் சைல்ட்ஹுட். ஓகேவா? இந்த டிசீஸ் எந்த டைம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் இருக்கும்போது, அது குழந்தைங்களா இருக்கும்போது. இட் இஸ் காஸ்ட் பை த வைரஸ் மிக்சோ வைரஸ். அந்த வைரஸ்னுடைய பேர் என்ன? இந்த இன்ஃப்ளூன்சா காஸ் பண்ணுற வைரஸ் பேர் மிக்சோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிசல்ட் இன் தி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நாசல் மியூகோசா அண்ட் தென் பேரனாக்ஸ். ஓகேவா? நாசல் சைடு இருக்கும் இல்லையா, அது வந்து அஃபெக்ட் ஆகும், அப்புறம் பேரனாக்ஸ் பார்ட்டும் வந்து என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும் சொல்லிக்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃப்ளூ. இந்த இன்ஃப்ளூன்சாக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூ. மம்ஸ், நெக்ஸ்ட் வைரல் டிசீஸ் எதுனா மம்ஸ். ஸோ இட் இஸ் காஸ்ட் பை மிக்சோவைரஸ் parotidis. Okay, and it affects the upper respiratory tract. Some of the common symptoms of mumps include fever, headache, sore throat, and swelling of parotid glands, which makes the jaw movement difficult. அதாவது இதுவும் வந்து ஒரு வைரல் டிசீஸு. இது எந்த வைரஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சோவைரஸ் parotidis. ஓகே, இது வந்து எந்த பார்ட்டை வந்து நம்மளுடைய பாடி பார்ட் அஃபெக்ட் பண்ணதுன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக், அதாவது சீக்கு இருக்கும் இல்லையா அந்த பார்ட். ஓகே, ஸோ சம் ஆஃப் த காமன் சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்ஸ்னுடையது ஃபீவர் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், சோர் டேஸ்ட் இருக்கும், வாயில கசப்பாக இருக்குது சொல்லுவாங்க இல்லையா அது, அப்புறம் ஸ்வெல்லிங் ஆஃப் த பேரடைட் கிளாண்ட்ஸ். அது வந்து நம்மளுடைய கண்ணும் இருக்கும் இல்லையா, அங்கே தான் இந்த கிளாண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த பார்ட் எப்படி இருக்கும்? ஸ்வெல்லிங்னா அது வீங்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? இது மூலயமா என்ன ஆகும்? அந்த ஜா வந்து அந்த அப்பர் ஜா நம்மளால வந்து என்னது ஜா வந்து மூவ் பண்ணவே முடியாது, வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வைரல் டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸ். இட் இஸ் காமன் அமாங் சில்ட்ரன் பட் அடல்ட் ஆல்சோ மே கெட் இட். அதாவது காமனாக இந்த சிக்கன் பாக்ஸ் இந்த டிசீஸ் வந்து யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வரும், அதாவது சைல்ட்ஹுட் ஸ்டேஜில் வரும். ஒரு சில டைமில் வந்து என்ன ஆகும்? அடல்ட்டுக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ affected people will have blisters or spots in the body and face along with fever. இவங்களுக்கு என்ன சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பாக்ஸ் வந்த குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருக்கும், அப்புறம் அதாவது அம்மை சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது. சரிங்களா? அப்போ வந்து பிளஸ்டர்ஸ்னால் அந்த கட்டிக்கிட்டியாக இருக்கும் மேலே, அப்புறம் ஃபீவர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தோஸ் பிளஸ்டர்ஸ் வித் ஃப்ளூயிட் வில் ரெயின் பட் சம்டைம் இட் மே லீவ் ஸ்கேர். அதாவது இந்த பிளஸ்டர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அமுங்கிடும், இல்லை ஒரு சில டைமில் என்ன ஆகிடும்? அந்த ஸ்கேர்னானது அந்த மார்க் வந்து உருவாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன டிசீஸ் பார்க்க போகிறோம்னா மெசிலஸ். இந்த மெசிலஸ் இஸ் காஸ்டு பை ருபெல்லா வைரஸ். யார் காஸ் பண்ணுறா? மெசிலஸ் வந்து ருபெல்லா வைரஸ். அண்ட் இட் இஸ் ஈஸிலி
காட் பை பீப்புள் ஃப்ரம் அதர் இன்ஃபெக்டட் பீப்புள். அதாவது இந்த மெஸ்லஸ் டிசீஸ் எப்படி ஒரு பர்சனுக்கு வந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனுக்கு ஏற்கனவே வந்திருக்கும் இல்லையா, அவனோட நம்ம கான்டாக்ட் இருக்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எரப்ஷன் ஆஃப் ஸ்மால் ரேஷஸ் இன் த ஸ்கின், அதாவது அரிப்பு இருக்கும், ஸ்கின்ல வந்து ரேஷஸ்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் காஃப் இருக்கும், ஸ்னீஸ், ரெட்னஸ் ஆஃப் ஐ, நிமோனியா அண்ட் தென் பிராங்கடிஸ். அதாவது என்னென்ன பிரச்சனைகள் சிம்டம்ஸ் இருக்குன்னா, ஸ்கின் ரேஷஸ் இருக்கும், அதில் வந்து ஸ்கின் வந்து அரிக்கும், அப்புறம் அவன் காஃப் இருக்கும், ஸ்னீசிங் இருக்கும், அப்புறம் அவனுடைய ஐ வந்து ரெட் கலரில் மாறி இருக்கும், நிமோனியா ஃபீவர் இருக்கும், அப்புறம் இந்த பிராங்கடிஸ் அப்படின்னாக்கா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பிராங்கி, அதாவது லங்ஸ் பார்ட்டில் இன்ஃப்ளமேஷன், அதாவது இன்ஃப்ளமேஷன் அது அஃபெக்ட் ஆகிருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ there is no cure for this diseases, அதாவது இதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் இல்லை. yet people can recover from this by proper rest and diet. இந்த டிசீஸ்க்குன்னு ட்ரீட்மெண்ட் இன்னைய வரைக்கும் இல்லை. அப்போ அவனுக்கு எப்படி சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசீஸ் வந்து அவன் என்ன பண்ணணும், கரெக்டான ரெஸ்ட் எடுக்கணும், பீப்புள்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் கரெக்டாக டயட் எடுத்துக்கணும். அது மூலிமா என்ன ஆகும், சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எவ்வளோ பார்த்தோமோ அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. டிசீசஸ்ஸு, அதேமாதிரி காசேட்டிவ் ஆர்கானிசம்ஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், எந்த பார்ட் அஃபெக்ட் ஆகுது, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன. காமன் கோல்டு நம்ம ஏற்கனவே இது பார்த்தது தான், அது காஸ் பண்ணது யார், ரைனோ வைரஸ். அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, டிராப்லெட்ஸ் இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா, என்னென்ன பார்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சிம்டம்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர் இருக்கும், காஃப் இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும், அப்புறம் ஸ்னீசிங் அண்ட் தென் ஹெட்டேக். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸா எதை காஸ் பண்ணுறாங்கன்னா மிக்ஸோ வைரஸ். அது எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிராப்லெட் இன்ஃபெக்ஷன். என்னென்ன பார்ட் அஃபெக்ட் ஆகுனா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சிம்டம்னா ஃபீவர், பாடி பெயின் இருக்கும், காஃப் இருக்கும், சோர் த்ரோட் இருக்கும், நாசல் டிஸ்சார்ஜ் அண்ட் தென் ரெஸ்பிரேட்டரி கன்ஜெஷன். ஓகேவா, அதாவது இது எல்லாருக்கும் மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். பாடி பெயின்னா உடம்புலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும், காஃப்னா இருமல் இல்லையா, வாயில் கசக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் நாசல் டிஸ்சார்ஜ்னா அந்த நோஸ்லேருந்து இன்னும் கொட்டிகிட்டே இருக்கும், தனித்தனியாக கொட்டிகிட்டே இருக்கும். சரிங்களா, அப்புறம் ரெஸ்பிரேட்டரி கன்ஜெஷன், ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறது, மூச்சு சரியாக விட முடியாது. சரிங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெசிலஸ். அது வந்து எந்த வைரஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசிலஸ் வந்து ருபெல்லா வைரஸ். இதுவும் டிராப்லெட்ஸ் மூலயமா தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் கான்டாக்ட் மூலயமா என்ன ஆகுது, ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சன், அதாவது அவன் ஒரு பர்சனுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அவனை தொடும்போது இல்லை அவன் யூஸ் பண்ண திங்ஸை வந்து யூஸ் பண்ணாவும் நமக்கு என்ன ஆகும், இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எந்த பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எரப்ஷன் ஆஃப் ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ் ஆர் ரேஷஸ் இன் த ஸ்கின், அதாவது ஸ்கின் எல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும், அங்கங்கே ரேஷஸ் மாதிரி இருக்கும், அப்புறம் காஃப் இருக்கும், ஸ்னீசிங் இருக்கும், அப்புறம் ரெட்னஸ் ஆஃப் த ஐ இருக்கும், நிமோனியா இருக்கும், பிராங்கடிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா மம்ஸ். அதுதான் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இதையா காஸ் பண்ணுறது யாருது, மிக்ஸோ வைரஸ் பாரடைட்ஸ். ஓகே, இது எப்படி இருக்கும்னாக்கா டிராப்லெட்ஸ் இன்ஃபெக்ஷன் மூலயமா தான் இதுவும் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்புறம் கான்டாக்ட் வித் த இன்ஃபெக்டட் பர்சன், அவங்கள தொடும் போதும் இந்த பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஓகே, ஸோ இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதாவது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த parotid glands, then movement of jaw become difficult, அதாவது என்லார்ஜ்மெண்ட்னா ஊதி போயிடும். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்மளால இந்த அப்பர் ஜா வந்து என்ன பண்ணாது, மூவ் பண்ணவே முடியாது, வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ். அதனுடைய எதை வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் பாக்ஸை வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். ஓகே, அதனுடைய எப்படி இது வந்து ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராப்லெட்ஸ் ஆஃப் த இன்ஃபெக்ஷன், தென் டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். இதனால என்ன பார்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஓகே, நெக்ஸ்ட் எரப்ஷன் ஆஃப் த ஸ்கின் அண்ட் ஃபீவர் அண்ட் அன்ஈசினஸ். ஓகே, ஸ்கின் ரேஷஸ்லாம் இருக்கும், ப்ளஸ் நமக்கு என்ன நார்மலாகவே இருக்காது பாடி. இப்போ ப்ரிவென்ஷன் எப்படி இந்த ஏர்பார்ன் டிசீஸ் வந்து வராமல் தடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஓகே, ஏர்பார்ன் டிசீசஸ் கேன் பி ப்ரிவென்டட் இஃப் வி டேக் சர்டன் மெஷர்ஸ். அதாவது நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், அதாவது வருமுன் காப்பது நல்லது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் பற்றி தெரியும் இல்லைங்களா. அது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமா, எந்த டிசீஸுமே
வர்றதுக்கு முன்னாடியே அது எப்படி வராம தடுக்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ அவாய்ட் க்ளோஸ் கான்டாக்ட் வித் பீப்புள் வித் ஹாவ் ஆக்டிவ் சிம்டம்ஸ் ஆஃப் டிசீஸ். இந்த மாதிரி டிசீஸ் இருக்கிற பர்சன்ஸ் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா, அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் மீன்ஸ் ஃபோன் கால் கான்டாக்ட் இல்லை, அவங்கள தொடவோ இல்லை அவங்க யூஸ் பண்ண வெசல்ஸ் யூஸ் பண்ணாமையோ இல்லை அவங்க இருக்கிற ரூமுக்கு நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது. ஓகே. நெக்ஸ்ட் மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன். எப்பயுமே நம்ம உடம்பு, துணி, நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் திங், கீப் த பேஷண்ட் இன் கம்ப்ளீட் ஐசோலேஷன். கம்ப்ளீட் ஐசோலேஷனா அந்த இப்போ நம்ம வீட்லேயே யாருக்குன்னா ஒருத்தருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்கள தனியாக ஒரு ரூமில் வச்சுக்கணும், அவங்களுக்குன்னு தனியாக எல்லா திங்ஸுமே அலாட் பண்ணி கொடுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் கவர் நோஸ் அண்ட் மவுத் வைல் ஸ்னீசிங் ஆர் காஃபிங். எப்பயுமே ஹேண்ட் கர்ச்சிப் வச்சு நம்ம தும்புறதுக்கு முன்னாடியோ இரும்புறதுக்கு முன்னாடியோ மவுத் நோஸ் எல்லாம் என்ன பண்ணணும், ஹேண்ட் கர்ச்சிப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்னீஸ் இல்லை காஃப் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவாய்ட் டச்சிங் த ஃபேஸ் ஆர் அதர் பீப்புள் வித் அன்வாஷ்டு ஹேண்ட். சப்போஸ் நமக்கு அந்த பிரச்சனை கோல்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ நீ ஸ்னீஸ் பண்ணிட்டு அப்படியே இன்னொருத்தனை தொடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. தென் நெக்ஸ்ட் திங், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் தரோலி. நம்ம எப்பயுமே கையை வந்து என்ன பண்ணணும், க்ளீனாக கழுவணும். ஓகே. நெக்ஸ்ட் டைம்லி வேக்சினேஷன் கேன் ப்ரிவென்ட் த டிசீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வைரல் டிசீஸ்க்கு, பாக்டீரியல் டிசீஸ்க்குலாம் என்ன பண்ணுறோம், இப்போ வந்து வேக்சின்ஸ் வந்துச்சு இல்லையா. வேக்சின் மீன்ஸ் வாட், த சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஹெல்ப் டு prevent the disease. Okay, it want to take before coming the disease. ஓகேவா. ஃபார் போலியோ வேக்சின் அது மாதிரி நிறைய வேக்சின்ஸ் இருக்குது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஆகுது, டிசீஸ் வந்து வராது. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சது தான் இங்கே டயக்ராமெட்டிக் மூலயமா சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஓவர் க்ரௌடட் பிளேஸ். இப்போ இருக்கிற இப்போ நமக்கே ஏற்கனவே மெயின் பிரச்சனை இருக்கு இல்லையா, கொரோனா வைரஸ் இல்லையா. அப்போ என்ன பண்ணும், நிறைய பீப்புள்ஸ் ஒன்றா க்ரௌடாக இருக்கிற இடத்துல போகக்கூடாது. சரியா. நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, யூஸ் டிஸ்போசபிள் டிஷ்யூ, அவாய்ட் ஹேண்ட் கர்ச்சீஃப். இப்போ நம்ம என்ன பண்ணால் டிஸ்போசபிள் டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஹேண்ட் கர்ச்சீஃப் அகைன் யூஸ் பண்ணும்போது அதுலேயும் அந்த கிளாத்லேயே வைரஸ் இருந்து திரும்பி நமக்கு இன்ஃபெக்ஷன் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணும்போது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம டிஷ்யூ பேப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஹேண்ட் வாஷ், அதாவது ஹேண்ட்லாம் வைப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் திங், ஸ்டே அவே ஃப்ரம் பீப்புள் டவுன் வித் வைரல் இன்ஃபெக்ஷன். அதாவது ஒரு பர்சனுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அவனை விட்டு தள்ளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் திங், கவர் மவுத் நோஸ் வைல் காஃபிங் ஆர் ஸ்னீசிங். எப்பயுமே நம்ம காஃப் ஸ்னீஸ் பண்ணும்போது இந்த டயக்ராமில் காமிச்சிருக்க மாதிரி என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெயினாக நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, கொரோனா வைரஸ். ஈவன் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வைரல் டிசீஸ் ஒன்லி, isn't it? So what are the main thing you should want to follow during this time? You should want to use the mask. Okay, whenever you are moving outside, and then again if your game is definitely want to wash your hands and also the face. Otherwise if you are taking the bath means it will be very good. Thank you children. Lesson over.